ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபுல் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்போயும் வழக்கம் போல் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. தொழுதுட்டு வந்து முட்டையுமே வேக வச்சுட்டு சாப்பாடுமே வச்சாச்சுங்க. வெங்காயம்லாம் கட் பண்ணி சூப்பராக தக்காளி தொக்குமே ரெடி பண்ணிடலாமா? வாங்க. தக்காளி தொக்குமே வந்து என்னோடய பையனுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி, நாங்களும் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிறோமா, சரி நமக்குமே சேர்த்து செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சூப்பராக ரெடி பண்ணிட்டேங்க. தக்காளி தொக்கு பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தக்காளி தொக்குமே மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி செஞ்சால் சூப்பராகவே இருக்கும். நல்லா சூப்பராக சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தலையுமே போட்டுடலாங்க. என்னோடய பையனுக்குமே தோசையுமே ஊற்றி கொடுத்துட்டு தக்காளி தொக்கு வச்சு தோசையுமே தொட்டு சாப்பிட்டுட்டு அவனுமே கிளம்பிட்டான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு. இப்போ தாங்க வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஒரு நாள் ஃபுல் டே ஆகிடுதுங்க. ஆமாங்க, ரொம்ப லேட் ஆகிடும். அது அரியூர் ஹாஸ்பிட்டல் ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே செக்கப் இங்கே செக்கப் அது இதுன்னு சொல்லி செக்கப் பண்ணி பல்லு டாக்டர் போகிறக்கு அவ்வளோ செக்கப்புங்க எடுத்துகிட்டு இப்போ தாங்க வந்தோமே. மணி 6:30 மணி 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம் ஈவினிங் டைமில். அதனால தாங்க மதியமே வீடியோ போட முடியல. இந்த பையனுக்குமே லஞ்சு போட்டுடலாமா? பாக்ஸில் லஞ்சு போட்டுட்டு எங்களுக்குமே ஹாட் பாக்ஸில் போட்டு சாப்பாடுமே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. காருமே சர்வீஸ் போகணும். சரி, இன்றைக்கி வர சொல்லியிருந்தாங்க. சரி, கார் சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே பல் டாக்டருமே போயிடலாம், அது பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 in 1 வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் வேலை முடிஞ்சிருச்சு. தக்காளி தொக்கு சாப்பாடு சூப்பராகவே இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஜாமான்லாம் எதுவுமே கழுகலை. செஞ்ச ஜாமான்லாம் காலையில் எழுந்திரிச்சு கழுவியாச்சு. அடுத்து சாப்பாடு ரெடி பண்ணும்போது அந்த ஜாமான்லாம் கழுகவே முடியல. இதை தூக்கி தொட்டில் போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. டைம் ஆகிடுச்சி. சரி, வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காருமே சர்வீஸ் விட்டாச்சுங்க. நாங்களுமே காஃபி பக்கத்துலேயே வந்து கருப்பட்டி காஃபி கடையுமே ஹோட்டல் கடையுமே இருந்துச்சுங்களா. சரி, அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. நான் இட்லி, மலாட்டை பயிறு, சுண்டல், அது இது சாம்பார், வடை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி பொங்கல் சட்னி சாம்பார் அது ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பொங்கல் மட்டும் ஆளுக்கு ஒரு பொங்கல் இட்லியுமே வாங்கி சாப்பிட்டுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே வேலை முடிஞ்சிருச்சு. நல்லா இருந்துச்சு. இட்லிலாம் சும்மா சாஃப்டாக செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. சிறுதானியங்கள் தான் அங்கே பொங்கல் செய்கிறாங்க. நல்லாவே இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டு அரியூர் ஹாஸ்பிட்டலுமே பஸ்ஸில் கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போய் ரொம்ப நல்லா ஆயிடுச்சுங்க. பஸ்ஸில் போகும்போது 80s 90s பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாகவே இருந்துச்சுங்க. நமக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. பஸ்லேயும் கூட்டமே இல்லைங்க, நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சுங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பஸ்ஸில் போய். என்னோடய பொண்ணுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் அவ்வளோதான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. வந்து நம்ம வந்து பல் டாக்டருமே வந்தாச்சு. ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு பல்லுக்குமே வந்து அது என்னான்னு பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு வேலையுமே முடிஞ்சிச்சு. அப்படி லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் பார்த்திங்களா. அங்கேயுமே வந்து டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டு சாப்பாடு சாப்பிட்றது அங்கேயுமே உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. எனவே உங்கள் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.